ஜஸ்டினை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்களை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம விட்டுருவாரா? கொடுப்பார். சகையை போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கேள்வி கேட்கிற அத்தனை பேருக்கு ஒரே வரி தான் சொல்லுவார். என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். ஆசீர்வதிப்பார். 1000 கேள்வி கேட்டா ஒரே வரியில பதில் சொல்வார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இரு. உங்களை சுத்தி இருக்கிறவங்க மிகப்பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உங்க நிழல கூட தொட முடியாது. ஏன்னா உங்க மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு. என்ன பார்க்கும்போது ஜஸ்டின் அவரு தெரியாது, இவன் ஆபிரகாமின். இங்க பாரு, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். ஒருவேளை நீ தவறு, நீ கரெக்டா இருக்கணும், நானும் கரெக்டா இருப்பேன். நீ தவறுனாலும் நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இங்க நான் என்ன பண்ண அவர் என்ன பண்ணுவார்னு பேசல. ஏன்னா நீ நானும் தூங்கிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருந்து உன்னை என்ன பண்ண வைக்கணுமோ அதை நான் பண்ண வைப்பேன். இனி இந்த உலகத்துல எந்த மூலையில எவன் ஆசீர்வதிச்சாலும் உனக்குள்ளதான் நான் ஆசீர்வதிப்பேன். That's what the power of covenant. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை எல்லா தடைகளையும் தாண்டி நம்மை அழைத்து வந்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். பலவிதமான தேவைகளோடு கூட நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையின் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்த வல்லமைப்படியே உங்களுக்கு செய்தருள்வார். ஆமேன். ஸோ வல்லமைக்காக நீங்கள் கிரியை செய்ய வேண்டியது பழைய ஏற்பாடு. வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது, இது புதிய ஏற்பாடு. ஸோ எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய வல்லமைப்படியே நான் போராடி பிரயாசப்படுகிறேன். ஸோ பீப்புள் வேர் fighting for power and struggling for God's power or doing something for God's power. But in New Testament, the power itself is doing something into you. அந்த வல்லமை உங்களுக்குள் வேலை செய்கிறது. அந்த வல்லமை உங்களை ஜெபிக்க வைக்கிறது. அந்த வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கிறது. அந்த வல்லமை உங்களை உபவாசம் எடுக்க வைக்கிறது. அந்த வல்லமை உங்களை எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. அந்த வல்லமை உங்களை வேலை பார்க்க வைக்கிறது. அந்த வல்லமை உங்களை வேதத்தை படிக்க வைக்கிறது. அது உங்களை அழைத்து கொண்டு வருகிறது. So you are moving out of that energy, God given energy into you, which is into you. கடந்த 2 வாரங்களாக நான் பேசினவற்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் வாரம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் என்ன செய்கிறீர்கள்? மாறுகிறீர்கள் என்று நாம் பார்த்தோம். நீங்கள் கிரைஸ்டுக்குள்ளே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இன் ஹிம் அவருக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு மல்டி டைமென்ஷனல் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வருது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டார்ட் என்ஜாயிங் சச் அ பிளெஸ்ஸிங்ஸ், டிஃப்ரெண்ட் டைமென்ஷனல் பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட போது கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு பலவிதமான உறவுகளும் தொடர்புகளும் உங்களுக்கு வருகிறது. புரியுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு? ஒருத்தர் உங்களை அடாப்ட் பண்ணிட்டார், அதாவது தத்தெடுத்துட்டார். தத்தெடுத்தவருக்கு நீங்கள் அவருக்கு பிள்ளை ஆகிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அத்தை மட்டுமே ஒரு 4 அத்தை இருக்குது. 4 அத்தைக்கும் நிறைய பொம்பளை பிள்ளைவர் இருக்குது. எனக்கு ஒரு 6 பிள்ளை இருக்குது கல்யாணம் கட்டுற வயசில். இப்போ நீங்கள் அப்பாவுக்கு பிள்ளையான நேரத்திலே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் முறைப்பயணம் ஆகிட்டீங்க. சரியா? சித்தப்பா பெரியப்பான்னு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 10 பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? அண்ணன் தம்பி ஆகிட்டீங்க. நல்லா பாருங்கள், ஒரு உறவு இணைக்கப்பட்டது, ஏகப்பட்ட உறவு தானாய் அமைந்தது. நல்லா தான் தட்டலாமே. புரியுதா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அதாவது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் தெரிந்து கொண்ட சந்ததியில் ஒரு அங்கத்தினராய் மாறுகிறீர்கள்.
பரலோக குடும்பத்தின் உறுப்பினராகிறீர்கள், ஆபிரகாமுக்கு பிள்ளையாகிறீர்கள், யூதா கோத்திரத்தின் சிங்கக்குட்டிகளாய் மாறுகிறீர்கள். பலவிதம். அதான் நீங்க யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு ஃப்ளைட்டில் போறீங்க, டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கு. டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டு கொடுக்கும்போது வித் ஃபுட்டு, உணவுக்கும் சேர்த்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் மொத்தம் போகிறதே 1.5 மணி நேரம் தான் ட்ராவலு. ஆனால் அந்த 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பைட்டிங்ஸ், ஒரு பைட்டு, ஒரு காஃபி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு, அதுக்கு சேர்த்து கிட்டப்பட்டிருக்கு. இந்த 1.5 மணி நேரத்தில் எனக்கு ஒரு டீ ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு அறிவு உங்களுக்கு வரும். அந்த நாலேஜ் இருக்கும்போது யூ எக்ஸ்பெக்ட் சம்திங். அந்த அம்மா கிராஸ் பண்ணும்போது என்னம்மா என்ன ஒன்றும் கவனிப்பே இல்லை என்னன்னு கேட்குறீங்க. இல்லாதப்ப நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறீங்க. 1.5 மணி நேரம் கழிச்சு இறக்கி விட்டோன்னா அமைதியாக வீட்டுக்கு வந்துருக்கீங்க, பரலோகத்துக்கு போயிருக்கீங்க. அங்கே போனால் அவன் கேட்குற வரவில்லைலாம் சாப்பிட்டியானா? ஒன்றுமே சாப்பிடல சார், எங்கிட்ட வந்து சேர்ந்ததே பெரிய இது. அவர் சொன்னார், வர்றதுக்கு மட்டும் நான் பே பண்ணலப்பா, இடையில சாப்பிட்றதுக்கு நான் பே பண்ணியிருக்கிறேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் போய் சேர்றதுக்கு மட்டும் ஒரு பே பண்ணல, போகிற வழியில் ஆமாம் கொறிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும், ஆமாம் நிப்ளிங்கு, கிரேசிங், கிரன்ச்சிங், மன்ச்சிங், பைட்டிங் எல்லாத்துக்கும் சேர்த்து he paid once and for all. நல்லா கையை தட்டுங்க. God bless. The more you understand the value of the crucifixion, the more you start enjoying the presence of the Lord and blessings of the Lord. எந்த அளவு நீங்கள் சிலுவையின் கிரயத்தை, அதனுடைய விளைவை புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவு இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். ஆமென். கடந்த காலம் பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு என்ன செஞ்சிருச்சு? நமக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருச்சு. ஆமாம். இப்போ என்ன கவர்மெண்ட் பஸ்ஸில் போக போகிறோமா? வாட்ஸ் தட், வால்வோவில் போக போகிறோமா? அதான் மேட்ரு. கடந்த ஜென்ரேஷன் ஒரு மாதிரியாக மதுரை டு சென்னை ஒரு காலத்தில் திருவள்ளுவர் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எப்போ? சிபிஎம் காலத்தில், எம்பிஏ காலத்தில். அதனால் எல்லாருமே திருவள்ளுவர் பஸ்ஸில் மெட்ராஸுக்கு போய் சேர்ந்தா போதும்னு போனேன். 10 மணி நேரம். இப்போ 6 ஹவர்ஸில் வந்து வால்வோவில் படுத்து அப்படியே கும்முன்னு தூங்கிட்டே போயிடுறான். இப்பவும் நாங்கள் அங்கே தான் போகிறோம் சார். ஆனால் எப்படி போகிறோம்? கையை தட்டுவதில். எப்படி இந்த செக்குலர் வேர்ல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கோ, அப்படி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. வெளியில் எப்படி கண்டுபிடிப்புகள் வருகிறதோ, வளர்ச்சி வருகிறதோ, அப்படியே ஆவிக்குரிய மண்டலத்திலும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகிறது, புதிய புதிய வளர்ச்சிகள் வருகிறது. யூ ஹாவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப் வித் இட். இல்லை சார், நாங்கள் இன்னும் அந்த மாட்டு வண்டியில் தான் போவோம். ஓகே, யூ மே கோ. இல்லை சார், நாங்கள் இன்னும் அதே லெவலில் தான் லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஓகே, யூ கேன் கோ. அதான் கடைசியை முடிக்கும் போது முடிச்சாரு, கேட்க காதுள்ளவன் அப்படின்னார். ஸோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது மனசு, விருப்பம். இந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். 38 வருஷம் வியாதியாக இருக்க ஒருத்தனை பார்த்து அவன் நீண்ட கால வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனிடத்தில் நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? தெரியாமல் கேட்டாரா? தெரிஞ்சே கேட்டாரா? தெரிஞ்சே கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்னா, இப்போ பிரச்சனை என்கிட்ட வல்லமை இருக்கான்றது கிடையாதுப்பா, நீ சுகமாக விரும்புறியா? இல்லை இந்த வியாதியை கட்டியே வாழணும்னு விரும்புறியா? ஒருத்தர் என்ன அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கேட்டான், சார் வெளியூர்லேருந்து வந்தேன் சார், தொலைஞ்சு போச்சு சார், காசெல்லாம் தொலைஞ்சு போச்சு சார், டிக்கெட் இல்லை சார், டிக்கெட் வாங்க காசு இல்லை சார், ஒரு 5 ரூபா இருந்தாங்க சார், 10 ரூபா இருந்தாங்க சார். என்ன தானே எவ்வளோ டிக்கெட் அப்படின்னு மதுரைக்குள்ளே ஒரு இடத்த சொன்னேன், அவுட்டரில் வாடிப்பட்டி பக்கம். அவன் டாவா கொடுக்குறான்னு தெரியுது. சார் 20 ரூபா வேணும் சார், நீங்கள் 5 ரூபா இருந்தால் கொடுக்கணும் சார். நானும் வாடிப்பட்டி தான் வரேன், வா போவோம், நானே டிக்கெட் எடுத்துறேன் அப்படின்னு அவனை கையை பிடிச்சி பஸ்ஸில் ஏற்றுறேன். விடுங்கன்றான். வாட, நான் வாடிப்பட்டி தாண்ட போகிறேன், நான் டிக்கெட் எடுத்துறேன், நான் போகிறவங்கள காஃபி கூட வாடிப்பட்டி பண்ணி திரும்பி வர வேண்டாமா? ஏன் திரும்பி வர? வீடுங்க என்ன இருக்குன்றான். இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவன் யாருன்னா, அந்த மேன்மையான வாழ்க்கையே வாழாமல் இந்த வாழ்க்கையே வாழ்ந்து, அதனால தான் அவனை பார்த்து கேட்குறாரு, எப்படி வாடிப்பட்டி வர விரும்புறியா இல்லை இங்கனக்குள்ளே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க விரும்புறியா? அது ரொம்ப முக்கியம்.
If somebody doesn't permit Jesus to heal him, he cannot do anything. உங்க வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை தருவதற்கு நீங்கள் அனுமதிக்காவிட்டால் தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காலத்தில் அவர்கள் அனுமதிக்கவில்லை. வறுமையை ஆசீர்வாதமாக நினைத்தார்கள், ஆவியில் நிறைவார்கள், குதிப்பார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை அனுமதிக்க மாட்டார்கள். ஆகையால் தான் 25 வருடம் 30 வருடங்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், பிகாஸ் தே ரெசிஸ்ட் ப்ராஸ்பரிட்டி. ரெசிஸ்ட் த டெவில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இவங்க ரெசிஸ்ட் த ப்ராஸ்பரிட்டி. ஸோ காட் cannot flourish them. அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியவில்லை. நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? ஆமென். ஒருவனுடைய வார்த்தை விசுவாசிப்பானால் அவன் மறியாமல் இருப்பான்னாரு. விசுவாசம்ன்றது என்னன்னா பெர்மிஷன். ஸோ அதனால நீங்க கிறிஸ்துவுக்கு பிள்ளையான பிறகு நீங்க ஏகப்பட்ட பேருக்கு சொந்தமாகறீங்க. அதுல ஒன்று ஆபிரகாமின் சந்ததி. போன வாரம் பார்த்தா யூதா கோத்திரம் ஜாதகத்தை. ஆபிரகாமின் சந்ததி. உண்மையில் தேவன் ஒருவன் கிட்டக்க வரும்போது டஸ் ஹி கன்சிடர் இன் விச் ட்ரைப் ஆர் ஹூஸ் டிசெண்டன்ட் இஸ் ஹி, அதெல்லாம் பார்க்குறாரா? இவன் எந்த சந்ததி, யார், இதை பார்க்குறாரா? இல்லை அவன் ஜெபிச்சானா, உபவாசிச்சானா, இதுதான் மேட்ரா? இல்லை அவன் என்ன பிளட் லைனில் வர்றான் அப்படின்றது முக்கியமா? எதை அவர் பார்க்குறாரு? அது நீங்கள் பார்க்கணும். தேவன் ஒருத்தன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவன் குலம் கோத்திரம்லாம் பார்க்குறாரா? ஆனால் அவர் வேற ஒரு ரூட்டில் பார்க்குறாரு. அவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்காங்க. அதனால ஒரு அம்மா வந்து என்னை சுகமாக்கணும்னப்ப பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுப்பதில்லைன்னாரு. என்ன சொல்ல வராரு? நீ பிள்ளையாயிருன்னு சொல்ல வராரு. கை தட்டுங்க, அவ்வளோதான் மேட்ரு. இதையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிற பேசினார். இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா? அவர் என்ன சொன்னார்? நாய் கொடுக்க முடியாதுப்பா, அதனால் நீ பிள்ளையாயிருன்னாரு. ஸோ அப்போ என்ன சொல்ல வராரு? பிள்ளைகளுக்கு நான் அதை வச்சிருக்கிறேன்னு சொல்ல வராரு. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அப்போ உண்மையில் தேவன் அதை பார்க்கிறாரா? Does origin is really a matter to God to bless somebody? யாராவது ஒருவனை ஆசீர்வதிப்பதுக்கு அவனோட ஆரிஜின் அவருக்கு முக்கியமா என்றால், நீங்கள் ஆபிரகாமுக்கு சந்ததியானதுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் வந்திருக்கீங்க தெரியுமா? ஏன்னா உங்களை பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் யாருன்னு அவர் பார்க்குறதே இல்லை, நீங்கள் யாரோட சந்ததின்னு மட்டும்தான் உங்களை பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்கள் யாருன்னு அவர் பார்க்கலாங்க, நீங்கள் யாரோட சந்ததின்னு அவர் பார்க்குறாரு. ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வாசிப்போம். 2 விஷயத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 19:9 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். சகேயு ஏறினான். சகேயுனா யார் தெரியுமில்ல உங்களுக்கு? அவன் பெரிய ஃபைனான்சியரா, டாக்ஸ் கலெக்டர். பொதுவாக யூதர்கள் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யூதர்கள் தான். ஆனால் யாருக்கு வேலை பார்த்தாங்க தெரியுமா? ரோமர்களுக்கு வேலை பார்த்தாங்க. ரெக்கவரி டீம் மாதிரின்னு வச்சுக்காங்க. நீங்கள் மாதம் தவணை கட்டலன்னா வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க இல்லை, அந்த மாதிரி. ஆனால் யூதர்கள் வந்து இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸை சபிச்சாங்க. நரகத்தில் 7 தட்டு இருக்குமா, அவன் நம்பினாங்க. 7 தட்டு. கீழே தட்டு போக போக இட்லி தட்டு மாதிரி போக போக என்ன செய்யும்? சூடு கூடும். இதில் நரகத்தில் 7வது தட்டில் தான் இந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் இருப்பாங்கன்னு யூதர்கள் நம்பினாங்க. இது எப்படி இருக்கு? 7வது தட்டில் இருக்கிற ஒருத்தர் மேலே இருக்கிறான். ஏசு எப்படிப்பட்டவரோ, லைட்டாக அந்த முகத்தை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்தான். ஏசு அங்கே நின்று வானத்தை மன்னிக்கும் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்து பாருங்க. அந்த கூட்டத்திலே வந்து அவன் வந்து குட்டையானவன், ஆனால் கூட்டமே இப்போ நிமிந்து பார்க்குற மாதிரி அவன் மேலே உட்காந்துருக்கான். அவனை பார்த்து, சகேவனி இறங்கி வா, நான் இன்னைக்கு வந்து உன் வீட்டில் நான் சாப்பிடணுன்ட்டார். எப்படி இருக்குங்க? இது எத்தனை தடவை படித்தாலும் எனக்கு பயங்கரமாக இருக்குது. சார் அவர் பெரிய ஆள் சார், இன்னைக்கு பெரிய ஆள் வேற, அன்னைக்கே அவர் பெரிய ஆள். நீங்கள் எந்த டைமென்ஷனில் பார்த்தாலும் பெரிய ஆள். நீங்கள் அரசியல்வாதின்னு பார்த்தாலும் பெரிய ஆள். அவர் நடந்தால் ஊர்வலம், அவர் நின்னார்னா பொதுக்கூட்டம். எப்போ அவர் சுற்றி ஆள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அவரை தொற்றுலாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அவனை கூப்பிட்டு, சகைவின் பேர் சொல்லி கூப்பிட்டு, உன் வீட்டில் நைட்டு சாப்பிட்றேன். அது வரைக்கும்
ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ட்ரெடிஷ்னல் பேக்கேஜ் குரூப்பு ஓ ராகபாரா ரிபாலா ஷத்தராபாலா ஹமானாமா ஷபான் பேசிக்கிட்டே வந்தவங்க டக்குன்னு சகைவா அப்படின்னு இவன் ஆவியில் அவிஞ்சு போச்சு. இப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க. வாங்க அந்த கூட்டத்துக்கு போகணுன்னா நல்லா ரீபா பாபா ஜஸ்டினா அப்படி இந்த ஆவியில் அவிஞ்சிடும். வேணாம் பிரதர், வந்து கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணி வேற ஆவியில் நினைஞ்சிட்ட கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, இவரை நிப்பாட்டுறாங்க, இவர் நிற்கலான்னு இவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. இப்போ பாருங்க, ஏசுனார் கூட வந்தவங்க சகைவா அப்படின்னு ஒன்று இல்லை சகை தான் அப்படின்னு ஒன்று டக்குன்னு இயேசு விட்டு திரும்பிட்டாங்க. இப்போ இயேசுக்கு எதிரி ஆகிட்டாங்க. நான் எவ்வளோ ஜெபிச்சோம் அந்த சகோதரருக்கு, அவர் பாவம் கடைசி அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டார் போயின்ற மாதிரி. அந்த மாதிரி இயேசுகிட்ட வந்து சகை வாண்டான். அவர் சகை வாப்பான் என்ன நினைச்சு வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு யோசிங்க. வாங்க வீட்டுக்கு வாங்கன்றான். அடுத்து அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். பாருங்க, மைண்ட பாருங்க. அதை கண்ட யாவரும் ஒரு பாவியானவன் இவரிடத்தில் சேர்ந்து விட்டான் அப்படி சொல்லல, இவர் போய் பாவியானவன்ட்ட சேர்ந்துட்டாரு. இவனுக்கு எப்பவுமே நெகட்டிவ், அது பெர்வெர்டட் மைண்டு. அவனுக்கு பாவம் பெருசா பரிசுத்தம் பெருசான்னா அவன் மனசுல ஆணி அடிச்சு வச்சிருக்கான் பிசாசு, பாவம் தான் பெருசு. அதனால பாவி கூட ஒருத்தன் சேர்ந்தா இவனும் பாவி அவன் தான் அவனுக்கு மைண்டில் இருக்கு. ஏன்னா பாவம் தானே பவர் அப்படின்னு நம்புறான். ஆனால் இன்னைக்கு பரிசுத்தம் பவர்னு நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு சகை ரசிக்கப்படுவான்டா அப்படின்னு நீ பார்த்துக்கணும். உனக்கு வலுவா ஆணி அடிச்சு வச்சிருக்கான் பிசாசு. பாவம் வந்து மோசமானது இயேசுவை விட. அப்ப இவனுக்கு பாவத்து மேல பயங்கரமானது சார். எங்கள் ஊரில் ஒரு சாமியார் தெரிஞ்ச அந்த பக்கம் ரொம்ப ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஆள் வந்து ஒரு புறஜாதி சாமியார் தான். அவன் இப்போ பார்த்தா இந்த நம்ம ஊர் இவங்க மேலே இவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவரை யாராச்சும் தொட்டுட்டு சாமி சார் அப்படின்னு தட்டி விடுவாப்புல. உடனே நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருப்போம். அப்போ ஒரு 8 வயசு 10 வயசு நாங்கள் சுற்றி அவர் தொடுறது போங்கடா தொட்டுப்படாத சாக்கடிக்குன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னென்னா அட்வர்ஸ் ரியாக்ஷன்ல நம்பிக்கை, காட்ஸ் பவர் மேலே நம்பிக்கை இல்லை. அக்கார்டிங் டு மோசஸ் லா ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு மனுஷனை தொட்டா அந்த மனுஷன் திட்டாயிடுவான். நான் அக்கார்டிங் டு கிரேஸ் லா, கிரேஸ் தியரி, பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டா இயேசு தீட்டாக மாட்டாரு, அந்த ஸ்திரீ சொஸ்தமாவாள். நீ கிரேஸுக்குள்ள உடம்ப விட்டுட்ட, மண்டையை மட்டும் நீ அங்கே வச்சிருக்க மோசஸ் லாட்ட. அதனால உன்னால மென்டல் அக்செப்டன்ஸ் இருக்கு. கிரேஸ்னா என்னன்னு நீ மூளையில் பேசுற பாவம், இன்னும் நீ வாழ்க்கைக்குள்ள வரவே இல்லை. உனக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல. மென்டல் அக்செப்டன்ஸ் இட்ஸ் நாட் அ மேட்டர். மூளையில் இயேசு நல்லவர், இயேசு வந்து பாவத்தை மன்னிப்பார், அவ்வளோதான் பேசிக்குவான். ஆனால் பேசுகிறது ஃபுல்லாக எதிரிகளை சபிக்கிறதும் அப்படியே வந்து கிட்டக்கு வந்துடாத கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு. பாவம் அவங்க வந்து விடுங்க, ஒரு மாதிரி மனோவியாதி அது. ஆனால் ஒரு வழியாக வந்து சேர்ந்துருவாங்க இவங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்கள தான். ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த வியாதியிலேருந்து தேவன், ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த வியாதியிலேருந்து தேவன் நம்ம விடுதலை ஆக்கியிருக்கிறார். பயப்படாமல் இந்த உலகத்தில் போங்க. இந்த உலகத்தோடு கலவாதிருங்கள் என்று பரமபிதா சொன்னார் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் சொன்னார் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியோடும் கலந்தவனை மாற்றிருங்கன்னாரு. ஏன்னா இப்போ இம்யூனிட்டி கூடிருச்சு சார். ஆமாம், ரட்சகரின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இனிமே நீங்க இன்னொரு ஆளை தொட்டா நீங்க பாவியாக மாட்டீங்க, அந்த ஆள் பரிசுத்தமானாவான். அவ்வளோதான். அப்ப சகை இறங்கி வந்துட்டு வேகமா சாப்பிட போனோம். இவர் பாவியான மனுஷன்ட்ட போயிட்டான் அப்படின்னா உடனே என்ன நடந்துச்சு? சீக்கிரம் வாசிங்க. சகையு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பார்த்தீங்களா? உன் பிரசங்கம் சாதிக்காதது ஒரு டின்னர் சாதிச்சிருச்சு. நான் கேட்குறேன், திருந்தின பிறகு வீட்டுக்கு போனாரா? வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னனால திருந்தினானா? நல்லா கையை தட்டு. ஆமாம், அதான் நாங்கள் சொல்கிறோம். நீ திருந்தினா ஆசீர்வாதம் தருவார், நீ பேசுகிற. நான் சொல்கிறேன் ஆசீர்வாதத்தை தருவார், அந்த ஆசீர்வாதமே உன்னை திருத்துருன்னு நாங்கள் சொல்கிறோம். நீ வந்து புறஜாதி மார்க்கெட்டிங்கை கொண்டு வராத சகோதரி.
நீ கும்பிட்ற கடவுள் யாருன்னே தெரில, அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. பரலோகத்தில் போனவொன்னே அவர் ஏசுனா நான் தானே, ஒதுங்க நீங்கள் வரங்க, வேறு எங்கேயோ தாடியோடு வர போகிறேன் எதிர்பார்க்க போகிறாங்க போல். நான் கேட்குறேன், நீங்கள் போகிறீங்க பரலோகத்துக்கு, டக்குன்னு அவர் வந்து ஒரு சேரில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கேயும் இங்கே யூது அங்கேயும் மாதிரி போட்டு அவர் டக்குன்னு ஒரு வேஷ்டியை கெட்டிட்டு தேர்மை கமலஹாசன் மாதிரி உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ஆமீன் வர மாட்டேங்குது. வேணான்னு பரலோகத்தோடு கூச்சிருவியா நீ? அப்போ வேறு வழி இல்லை, எங்கேயும் போக முடியாது. ஆண்டவரே எவ்வளவு அழகாயிரு, என்ன மண்டல கொட்டிடுவேன், வேறு வழி இல்லாமல். அங்கே போனோன்னு வழி இல்லைல்ல, அவரை பகைச்சிக்க முடியாதுல்ல. நீ நினைக்கிற ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். அவர் எப்படி அதான் அவர் சொல்கிறார், பூமியில் இருக்கதே சொல்ல நம்ப மாட்டேன்றீங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, தன் கைகளினால் செய்த விக்கிரகத்தை போல தான் மனசில் ஒரு கடவுளை செஞ்சுட்டு கடவுள் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்க மாட்டார் சார். அவர் எப்படி இருக்கிறாரோ அதை நீ அங்கீகரித்துக்கொள். அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஸோ இவன் வந்து வீட்டுக்கு வாங்கன்னு கூட்ட உடனே அவனை பார்த்த உடனே எல்லாம் சொல்கிறாங்க, பாவிட்ட போயிட்டீங்க, பாவியான ஆள்கிட்ட சாப்பிட போயிட்டீங்க. இயேசுனார் சொன்னார் ஒரு வார்த்தை, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். இந்த உலகம் அவனை பாவி என்று பார்த்தது, ஆனால் தேவனோ தன்னுடைய சிநேகிதனின் மகன் என்று அவனை பார்த்தார், ஆபிரகாமின் சந்ததி என்று பார்த்தார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை பார்க்கல, உங்க சந்ததியை பார்த்துதான். கொடுங்க சார், கையை தட்டுங்க சார், அடிக்க தெரியாது பழகிக்காங்க சார். தேவன் பார்க்கும்போது சந்ததியை பார்க்கிறாரா? அதைத்தான் சொல்ல வரேன். ஏன் ஆபிரகாம் சந்ததி விடிய கத்துனார்? எது கத்துனார்னே தெரியல. எது கத்துனார்? உன்னை பார்த்த உடனே உன் வாழ்க்கையை அவர் பார்க்காம உன் சந்ததியை பார்த்து, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அது வாக்குத்தத்தம் என்னன்னா, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் சகல ஜாதி ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களில் ஒளிமுக வாசல்களில் பேசுவார்கள், எதிரிகளை மேற்கொள்வார்கள். இதெல்லாம் கொடுத்துருக்கிறேனே. இவன் எப்படி நான் பாவியை விட்டுட்டு போக முடியும்? ஏன்னா இவனும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறானே. கைத்தட்டுங்க சார். ஒரு தடவை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்களை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம விட்டுருவாரா? கொடுப்பார். சகையோ போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கேள்வி கேட்குற அத்தனை பேருக்கு ஒரே வரி தான் சொல்லுவார். என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறாங்க. கையை தட்டுங்க. நம்ம அப்படியே நின்றுக்க வேண்டியதான். ஆமாம், கையை கட்டி அமைதியா மரியாதையோட. ஆமாம், அவர் பார்த்துக்குவார். இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். ஸோ வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், does God really consider in which tribe you are or whose descendant you are? Of course, he noted it. அவர் அதை பார்க்குறார். இவன் ஆபிரகாமின் சந்ததி. இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஓகே, அடுத்த வசனம். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால். சுத்தி இருக்கிறவங்க பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய பெருவெட்டடுன்னு இவங்களை பார்த்தா எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஓய்வு நாளில் சோப்படுறதுனா கோவமாயிட்டேன், அங்கே சகை வீட்டுக்கு போனால் கோவமாயிட்டேன். இவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒருத்தன் தெரிஞ்சான் சார். அப்போ பயமே இல்லாமல் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் பிசாசு பிடிச்சு அவனை சுகமாக்கி ட்ரெஸ் போட்டு உட்காந்துருந்தான்ல, பைபிள் சொல்ல அவனை பார்த்து பயந்தார்கள். என்ன பயந்த? ட்ரெஸ் இல்லாமல் இப்போ பயப்படல. நீ வர்றவன்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தான், அப்போ பயப்படல. திரிஞ்சு உட்காந்துருக்கான்ல, அப்போ தான் பயம். என்னடா அவன் ரட்சிக்கப்பட்டாடா தம்பி? கர்த்தர் நல்லவர். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட இடம் நல்ல இடமா இருந்துச்சு. நீங்கள் ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்கள். அதோட முக்கியம் எங்கே ரட்சிக்கப்படுறீங்கன்றது. தப்பான இடத்துல நீங்கள் ரட்சிக்கப்படும் போது தப்பான சாயம் உங்களுக்கு பூசப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். ஸோ 2 பாருங்கள், ஏன் இவ்வளோ சுகப்படுத்தினேன்னு கேட்டப்ப கர்த்தர் அங்கேயும் சொல்கிறார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாள். அவரோட பதில் என்ன தெரியுமா? இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் ஜெபிச்சான், இவன் டேக்ஸ் கலெக்டரு, அதெல்லாம் எனக்கு தெரிலப்பா. ஆனால் ஒன்று ஆபிரகாமோடு நான் உடன்படிக்கை பண்ணேன். அவனோட வித்துப்பா. அதனால் நான் அவனை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும்.
இப்போ என்ன சொல்ல வரேன், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே, ஏற்கனவே போன வாரம் சொன்னது போல, கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களை ஆசீர்வதிக்காமல் அவர் நகர்ந்து போகவே முடியாது. ஆசீர்வதிப்பார். 1000 கேள்வி கேட்டால் ஒரே வரியில பதில் சொல்வார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இரு. ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே அந்த யூதர்களுக்கு எப்பவுமே அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைன்றதுல ஒரு திமிர் இருந்துச்சு அவனுக்கு. யூதர்களுக்கு எப்போ பார்த்தாலும் நாங்களாம் ஆபிரகாம் பிள்ளையா, நாங்களாம் ஆபிரகாம் பிள்ளையா, அந்த திமிர் இருந்துச்சு. அதனால தான் புறஜாதியை பார்த்தா நாய் அப்படின்னு தான் சொல்லுவான். நாய்கள்ங்கிற பதத்தை சொல்லுவான். அவனுக்கு என்னன்னா, எங்கள் தகப்பனோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார். நாங்கள் ஆபிரகாமின் குமாரர்கள் 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 குமாரர்கள்ன்ற ஒரு இருமாப்பு இருந்துச்சு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஆபிரகாம் பிள்ளைனா அவனு ஆபிரகாம் பிள்ளை தாள்றா. கையை தட்டுங்க ஒருத்தவர். ஆமென், ஆமென், ஆமென். யூதர்கள் தங்கள் கிரியைகளுக்கு ஆசீர்வதிக்கப்படவில்லை. இன்னைக்கு வரைக்கும் அவன் பெரிய செவுத்தை பார்த்து முட்டிக்கிட்டு இருக்கானே, அதுக்காண்டில அவனை ஆசீர்வதிக்கல கர்த்தர். யூதர்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், a covenant was made with Abraham. அவ்வளோதான். அவன் பெரிய புத்திசாலிலாம் கிடையாது. ஒருவேளை புத்திசாலியாக இருந்தானாலும் அந்த புத்திசாலித்தனமே உடன்படிக்கையிலிருந்து வந்தது. சார், இஸ்ரேல்னு ஒரு தேசமே ஒரு உடன்படிக்கையில் தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? ஹிட்லர் சொன்னான், இந்த உலக வரைபடத்தில் இந்த சிகப்பு புள்ளி மாத்திரம் இல்லாது இருந்தால் உலகத்தை நான் வென்றிருப்பேன் அப்படின்னா. அந்த சிகப்பு புள்ளி எது? இஸ்ரேல் தேசம். பெரிய பெரிய நாடுகள்லாம் அடி வாங்கிடுச்சு. ஆனால் இஸ்ரேல் அவனால் நெருங்கவே முடியல. உடன்படிக்கை சார், உடன்படிக்கை. உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்கள் நிழலை கூட தொட முடியாது. ஏன்னா உங்கள் மேலே ஒரு உடன்படிக்கை இருக்கு 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 இருக்கு. நான் உடன்படிக்கையின் புத்திரன், என் பொருத்தனைகளின் புத்திரனே. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்வார், என் உடன்படிக்கையின் புத்திரனே. என் அன்புக்குரியவர்கள், அந்த உடன்படிக்கை அவ்வளவு வலுவானது. அதனால் அந்த யூதர்களுக்கு மிகப்பெரிய திமிர் இருந்துச்சு. என்னன்னா, நாங்கள் ஆபிரகாம் பிள்ளை, ஆபிரகாம் பிள்ளை. அதனால யோவான் பிரசங்கம் பண்ணும்போது கூட சொன்னா, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஆனால் அவனு ஆபிரகாம் பிள்ளை என்ற தேவன் நினைச்சா இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டாகுவார். அப்ப கூட என்ன சொல்றாரு, தேவன் நினைச்சா வேற ஒருத்தனை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லவே இல்லை, ஆபிரகாம் பிள்ளை தான் ஆசீர்வதிப்பாரு. அப்படி ஆசீர்வதிக்க வேண்டிய ஆளை கல்லுல இருந்து கூட உருவாக்கி அவனை ஆபிரகாமுக்கு பிள்ளை ஆக்கிடுவாரா அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட அதை செஞ்சுட்டாரு. கல்லுகளிலிருந்து நம்மை உருவாக்கி நம்மை ஆபிரகாமுக்கு பிள்ளையாக்கி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நம் மீது ஊற்றி விட்டார் தேவன். எது செஞ்சாலும் ஆபிரகாம் ரூட்டை போடாம செய்யவே மாட்டார். ஏன்னா உனக்குள்ளுட்டார், அவ்வளவுதான். இனி இந்த உலகத்துல எந்த மூலையில எவன் ஆசீர்வதிச்சாலும் உனக்குள்ளதான் நான் ஆசீர்வதிப்பேன். ஜஸ்டினை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்களை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம விட்டுருவாரா? கொடுப்பார். சகையை போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கேள்வி கேட்கிற அத்தனை பேருக்கு ஒரே வரி தான் சொல்லுவார். என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறாங்க. ஆசீர்வதிப்பார். 1000 கேள்வி கேட்டால் ஒரே வரியில பதில் சொல்வார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் உங்கள் நிழலை கூட தொட முடியாது. ஏன்னா உங்கள் மேலே ஒரு உடன்படிக்கை இருக்கு. என்ன பார்க்கும்போது ஜஸ்டின் அவருக்கு தெரியாது, இவன் ஆபிரகாமின். இங்கே பாரு, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன்டா. ஒருவேளை நீ தவறு, நீ கரெக்டாக இருக்கணும், நானும் கரெக்டாக இருப்பேன். நீ தவறுனாலும் நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இங்க நான் என்ன பண்ண அவர் என்ன பண்ணுவார்னு பேசல. ஏன்னா நீ நானும் தூங்கிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருந்து உன்னை என்ன பண்ண வைக்கணுமோ அதை நான் பண்ண வைப்பேன். இனி இந்த உலகத்துல எந்த மூலையில எவன் ஆசீர்வதிச்சாலும் உனக்குள்ளதான் நான் ஆசீர்வதிப்பேன். That's what the power of covenant. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், நீ அல்ல. விசுவாச மார்க்கத்தார் இவர்களோ
அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். பவுல் சொன்னான், அவர்கள் யூதன் அல்ல, நீங்கள் தான் யூதன்னா. இயேசு சொன்னார் அவங்கள பார்த்து, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் இல்லைப்பா, விசுவாச மார்க்கத்தார் அவர்களோ, அவர்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள்னாரு. அதை விட கொடுமையான வார்த்தை சொல்லிட்டாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யூதர்லாம் பார்த்தா, ஐயோ யூதர் யூதர் தொட்டு கும்பிடு. இதெல்லாம் வளர்ச்சி அடையாத மனப்பக்குவம். யூதன் அவன் ஒரு பிள்ளைனா, நான் ஆபிரகாம் குமாரத்தன் தாண்டா என்கிற குமாரன் தான்ற மனநிலை உங்களுக்கு இருக்கணும். யூதர்களை பார்க்கும்போது தெய்வமாலாம் பார்க்க வேண்டாம். ஆமாம், யூதர்களை பார்ப்பதை ஒரு பெரிய விஷயமாலாம் பார்க்க வேண்டாம். ஏர்போர்ட்டுக்கெல்லாம் யூதனை பார்த்தா யூதன் இருந்தால் என்ன? மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவியிலே யூதனானவன் தான் யூதன். இருக்கட்டும், நம்முடைய சகோதரன், அவ்வளோதான். என் அன்புக்குரியவரை நேசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதத்திலும் வித்தியாசமாக இராதபடி அதை செய்தார். எந்த விதத்திலும் வித்தியாசம் வைக்கலை. ஏன்னா அவர்கள் தகப்பன் நமக்கும் தகப்பனாக இருக்கிறார். ஸோ நம்ம அவர்கள் நேசிக்க கடமைப்பட்டிருக்கோம், அவர்களை இறங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, என் அன்புக்குரியவர்களே, இப்போ ஆபிரகாமோடு தேவன் என்ன செஞ்சார்னா ஒரு உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை பண்ணினால தான் இந்த யூதர்களை ஃபுல்லாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறார்கள். ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றார், வாசிங்க ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட. தயவுசெய்து என்னை பாருங்கள், தேவன் இங்க யாக்கோபே இஸ்ரவேலேன்னு சொல்றாரு. உண்மைக்கே யாக்கோபை பார்த்து பேசினாரா இல்லை இஸ்ரேல் மக்களை பார்த்து பேசினாரா? சொல்லுங்க ஒரு தடவை. அங்கனக்குள்ள யாக்கோபு இருந்தானா? குனிஞ்சு வேற பார்க்குறீங்க. ஏசாயா எழுதும்போது யாக்கோபு எங்கே இருக்க போகிறான்? யாக்கோபை பார்த்து பேசினாரா இல்லை யாக்கோபை பார்த்து பேசினாரா இல்லை இஸ்ரேல் தேசத்தை பார்த்து பேசினாரா? அப்போ இஸ்ரேல் தேசத்தை பார்க்கும்போது யாரை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு? யாக்கோபாவே பார்க்குறாரு, ஆபிரகாமே பார்க்குறாரு. அவனை ஒரு மனுஷனாக தான் பார்க்குறாரு. நல்லா புரியுதா உங்களுக்கு? ஒரு முழு தேசத்தையே ஒரு ஆள் மாதிரி பார்க்குறாரு. இப்போ என்ன ஒன்று, உங்களை எல்லாரையும் சேர்த்து தேவன் ஆபிரகாம்னு ஒரே ஆளாக பார்க்குறாரு. அப்போ நம்மளை பார்க்கும்போது ஆபிரகாம் என்கிற தனிப்பட்ட நபர்கிட்ட பேசுவதாகவே அவர் பார்க்கிறார். பார்த்து ஆபிரகாம் நான் உடன்படிக்கை பண்ணல, அதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று தான் உங்களிடத்தில் அவர் பேசுகிறார். என் யாக்கோபே, என் இஸ்ரவேலே, என்ன வாசிக்கிறார்? வாசிங்க. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. கை தட்டுங்களே ஒரு தடவை எல்லாரும் அவருக்கு நல்ல உற்சாகமாய். ஆமென். நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்றாரு? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. என்ன மரியாதை, என்ன அன்பு உங்க மேல. உங்களை பார்க்கும்போது எவ்வளவு ராயல் வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்றாரு, எவ்வளவு மேன்மையா பார்க்கிறாரு. விடிய விடிய சர்ச்சுக்கு போறியே, இதுல கொஞ்சம் கூட உனக்கு இந்த அறிவு வரல? நீ எப்படி பார்க்கிற, அவர் எப்படி பார்க்கிறார் பார். முதலாவது தேவனை போல் பார்க்க கத்துக்கொள். பார்க்கும்போது என்ன சொல்றாரு? என் சிநேகிதனாய் ஆபிரகாமின் சந்ததியே. கையை தட்டுங்க சார். That's my address. That's my address. நான் எந்த சந்ததியில வந்தேனோ அந்த சந்ததியின் தகப்பனாய் ஆபிரகாம் அவருக்கு சிநேகிதன். என்ன பார்க்கிறப்ப ஃப்ரெண்டோட பையனாலே அது தான் பையன் மாதிரி தான் சார். ஏன் தெரியுமா? தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு. ஆபிரகாமோடு ஏன் தேவன் உடன்படிக்கை பண்ணார்னா, பொதுவாக நண்பர்கள் தான் உடன்படிக்கை பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக நேசிச்சிட்டா. நாங்களாம் ஒரு காலத்தில் பாருங்கள், நண்பர்கள்லாம் சிந்தப்ப நம்ம யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, நம்ம இப்படியே வாழணுண்டா அப்படின்னு 90லே ஒரு 7 பேர் தீர்மானம் எடுத்தோம். திரும்பி பார்த்தேன் 6 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதை முடிச்சு அப்படியே அடுத்து நம்ம மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு 4 பேருக்கு, அண்ணே நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் நாங்கள் ஆகவே மாட்டோம். எவன் சொன்னானோ அவன் தான் முடித்தான். இதெல்லாம் இப்படி நண்பேண்டாலாம் இப்படி போயிருது. ஆனால் தேவன், ஆனால் பைபிளில் பாருங்கள், ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்திருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அன்பு அதிகமாகும் போது அவர்கள் சும்மா பேச்சுவார்த்தை உசுர கொடுப்பேன் அப்படிலாம் பேசலாவீங்க. அவங்க உடன்படிக்கை பண்ணாங்களாம்.
தேவன் ஆபிரகாமை நேசித்து அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை எங்கே இருக்குது? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சீக்கிரம் வாசிங்களேன். 15:8. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். எனக்கு குழந்தையே இல்லைன்னு சொன்னப்ப கர்த்தர் சொன்ன ஒரு பெரிய சந்ததி தர போகிறேன், நல்லா கவனிங்க, உனக்கு வந்து நான் இந்த தேசத்தை நீ சுதந்திரிக்க போறடா அப்படின்னாரு. அடுத்து அதற்கு அவர் கானான் தேசம் சொன்னது கானான் தேசத்தை அல்ல, பரலோகத்தை சுதந்திரிப்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவன் வந்து சொல்றான், எதனால நான் எனக்கு அறிவேன்னு சொன்னப்ப கர்த்தர் சொன்னீங்க, வா உங்களோட நான் உடன்படிக்கை பண்ண போறேன். வாசிங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. நல்லா கவனிங்க, இங்க ஒரு பெரிய உடன்படிக்கை நடக்கிறது. இந்த உடன்படிக்கை என்னன்னா, நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க உடன்படிக்கை எப்படின்னு. அந்த வெட்டி அந்த துண்டங்கள் நடுவே கடந்து செல்வார்கள், அந்த இரத்தத்தை பூசுவார்கள். இன்னும் பழைய இடத்துல வந்து உடன்படிக்கையில் வந்து இருவரும் தங்கள் இதை கையை அறுத்து அந்த ஒருத்தர் ரத்தத்தை ஒருத்தரோட வைப்பாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ் தட், இந்த உடன்படிக்கையில் 2 வகையான உடன்படிக்கை இருக்குது. நான் வந்து இந்த ஜான் தப்ராஜ் செய்தி ஒன்று கேட்டபோது பேசினேன். யூனிலேட்ரல் கவனன்ட், அடுத்து பைலேட்ரல் கவனன்ட். அதாவது பைலேட்ரல் கவனன்ட்னா என்னன்னா, இங்கே பார், இனிமேல் நான் இந்த எல்லையை தாண்டி வர மாட்டேன், நீ இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது. நான் இதை காப்பாற்றிக்குவேன், நீயும் அதை காப்பாற்றிக்கணும். ஒருவேளை நீ மீறினால் நானும் மீறுவேன். அப்படின்னு என்ன கவனன்ட் இது? பைலேட்ரல் கவனன்ட். நானும் ஒழுங்காக இருக்கணும், நீ ஒழுங்காக இருக்கணும். யூனிலேட்ரல் கவனன்ட்னா என்ன தெரியுமா? 2 பேரும் பேசுகிற பைலேட்ரல் கவனன்ட். யூனிலேட்ரல் கவனன்ட்னா, இங்கே பார், நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன்டா. ஒருவேளை நீ கரெக்டாக இருக்கணும், நானும் கரெக்டாக இருப்பேன். நீ தவறுனாலும் நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இதுதான் யூனிலேட்ரல் கவனன்ட். பைலேட்ரல் கவனன்ட்னா 2 பேரும் பேசணும். இங்க ஆபிரகாம் தூங்கிட்டான் அப்படின்னா நடந்தது என்ன கவனன்ட்? 2 பேர் பேசினாதான் சார் பைலேட்ரல் கவனன்ட். இங்க ஒருத்தன் பேசவே இல்லை, ஒருத்தர் தான் உடன்படிக்கை பண்றாரு. அப்ப திஸ் இஸ் வாட் யூனிலேட்ரல் கவனன்ட். உன்னை எனக்கும் உடன்படிக்கை போடும்போது இங்க நான் என்ன பண்ண அவர் என்ன பண்ணுவார்னு பேசல. ஏன்னா நீ நானும் தூங்கிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருந்து உன்னை என்ன பண்ண வைக்கணுமோ அதை நான் பண்ண வைப்பேன். ஓ, அவ்வளவா ஆபிரகாமை நேசிச்சாராம். இந்த நம்புறான் பாருங்களேன், அவனை ரொம்ப பிடிக்கும் சார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தானா, அவனை சிநேகிதானேன்ட்டாரான். ஒட்டுமொத்த உலகத்தில் அவரை நம்பாம கோடிக்கணக்கான பேர் இருந்தப்ப ஒரே ஒருவன் அவரை நம்பினான். அவன் மேல பிரியமாயிட்டு ஒரு உடன்படிக்கை பண்றார். என்ன தெரியுமா? இனி உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் தாண்டா இந்த பூமியில எவனை ஆசீர்வதிக்கனாலும் உனக்குள்ள தாண்டா ஆசீர்வதிப்பேன். இப்ப சாமி பேர்ல இல்லையா, சாமியே உன் வம்சத்துல வந்து பிறப்பாரா. சாமியை ஏத்துக்கிறவன் யாரும் அவன்லாம் உன்னுடைய வம்சமா மாறிடுறான். பெரிய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பண்ணினதுனால யாரையாச்சும் அவர் பார்த்தாருன்னா, இவன் சகையு அப்படி தெரியாது, இவன் ஆபிரகாமின் குமாரன், இவ வந்து கூனி அப்படி தெரியாது, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. என்ன பார்க்கும்போது ஜஸ்டின் அவருக்கு தெரியாது, இவன் ஆபிரகாமின். உங்களை பார்க்கும்போது ஆபிரகாமின் குமாரன். அது அழகான வார்த்தை. இவன் ஆபிரகாமின் குமாரன் சொல்லு. இவனும் அப்படின்னா ஒரு 20,000 பேர் பின்னாடி வரலாம். இவனும் அவனும் ஆபிரகாமின் குமாரர்களாய் இருக்கிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவன் எவனோ, அத்தனை பேரும் ஆபிரகாமின் குமாரன் குமாரத்தி. அதுதான் உங்க குவாலிஃபிகேஷன். தட்ஸ் வாட் யுவர் குவாலிஃபிகேஷன். டு பி பிளஸ்ட், டு பி குவாலிஃபைடு, டு பி மல்டிப்ளைடு. பெருக்கப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, குவாலிஃபை ஆகிறதுக்கு எல்லாமே அதான் குவாலிஃபிகேஷன். ஆமீன் சொல்லுங்க. இப்போ உங்களுக்குள்ள அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு.
அதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. எனக்குள்ளே அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, எனக்குள்ளே அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் கால் மிதிக்கும் எந்த தேசத்தையும் தேவன் எனக்கு சொந்தமாய் தருவார். இந்த உலகத்தை சுதந்தரிப்பேன் என்பதே எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்போ உடன்படிக்கை பண்ணின உடனே, உடன்படிக்கை பண்ணினவனை மாத்திரமல்ல, உடன்படிக்கை பண்ணினவன் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கை என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் அப்படின்றது தான் உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, அதானே மைண்டில் இருந்துச்சு. அதனால தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவன் எத்தனை தான் என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளைன்னு சொன்னானோ அப்போல்லாம் அவன் என் பிள்ளை, என் பிள்ளைன்னு உங்கள் பேர் என் பேர் தான் பிதா பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் சிநேகிதனாய் ஆபிரகாமின் சந்ததியை, சிநேகிதர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே 2 நண்பர்கள் உடன்படிக்கை பண்ணுவதையும் அந்த உடன்படிக்கையின் விளைவாக அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பதையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, வாசிப்போம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா, யோனத்தானின் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு, தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது, ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் டி மேஜர்ப்பா, யோனத்தான் ஆத்மாவும் தாவீது ஆத்மாவும் தாவீதும் யோனத்தானும் போலவே இணைந்திருப்போ இறுதி வரை, இணைந்திருப்போ இறுதி வரை. தாவீதும் யோனத்தானும் அவன் ஆத்மா ஒன்றாய் இசைந்திருந்ததான். வாசிங்க அடுத்து. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான், அவனை தன் உயிரை போல நேசித்தான். நண்பன்னா தான் சார். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்தோம்னு எழுதிக்க. தட்ஸ் வாட் ஃப்ரெண்ட்ஷிப். பழைய சண்டையெல்லாம் எங்கள் ஆபத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் நான் தேவனின் சிநேகிதன் நம்ம கர்த்தரி சித்தமானா பேசுவோம். இந்த வாரம் என் தகப்பன் சிநேகிதன். அப்ப அந்த அந்த தாவீதும் யோனத்தானும் போலவே இணைந்திருப்போ இறுதி வரை, இணைந்திருப்போ இறுதி வரை. சிநேகிதனே, 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 சிநேகிதனே. ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்களாம். வாசிங்க சீக்கிரம். உடன்படிக்கை. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். ஓகே. யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். They made covenant. வாசிங்க தொடர்ந்து. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். ஓகே. இவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அவனோடு மட்டுமல்ல, இந்த என்னன்னா இந்த சம்பவம் நீங்கள் வந்து வீட்டில் நல்லா வாசித்திருப்பீங்க, இல்லாட்டி வாசித்துக்காங்க. என்னன்னா யோனத்தானோட அப்பா வந்து சவுல் வந்து இது தப்பு பண்ணிட்டாரு. ஆனால் தப்பு பண்ணோட பையன் வந்து தாவீதோட உடன்படிக்கை பண்ணனால அடுத்து என்ன சொல்கிறா, சரி உங்கள் அப்பன் தான் தப்பு பண்ணிட்டான், ஆனால் உன் பிள்ளைகள் எல்லாம் வந்து சொல்கிறேன், நீ வந்து நிச்சயமாக ராஜ்யபாரம் உன் கைக்கு வந்துடும், நீ ராஜாவாயிருவ. ஆனால் நீ ராஜாவான பிறகு ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் என்னை கொன்றக்கூடாது, நீ என் பிள்ளைகளை நீ கொன்றக்கூடாது. பொதுவாக நாட்டை பிடித்த உடனே அந்த நாட்டை பிடித்த உடனே நாட்டை பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு? ராஜ வம்சத்தில் யாரெல்லாம் இருக்கிறானோ அம்புட்டு பேரையும் காலி பண்ணிடுவாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையே தன் குடையின் கீழ் கொண்டு வந்தவன். ஆனால் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை செலுக்கஸ் நிகேடர் என்கிற இன்னொருவனுக்கும் அவனோடு இருந்த 3 பேர், பிலிப்பு, ஒரு 4 பேருக்கு அதை பிரித்து கொடுத்தான். பிரித்து கொடுத்து தான் செத்தான். அவ்வளோ பெரிய ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் இந்த 4 தளபதிகள் கையில் நாட்டை பிரித்து கொடுத்துட்டு செத்த உடனே இந்த 4 பேர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? அலெக்சாண்டர் வம்சத்தில் இருந்த அத்தனை பேரையும் கருவறுத்தார்கள். ஏன்னா ராஜ வம்சத்தில் எவனாச்சும் மிஞ்சினான்னா அவன் என்னைக்குனாலும் நமக்கு தலைவலி.
அதனால் இம்மிடியேட்டாக கொன்றுவான். இது ராஜவம்சத்தில் இருக்கவனுக்கு தெரியும். அதனால் யோனத்தான் சொல்கிறான், டேய் நம்ம 2 பேரும் இவ்வளோ நேசிக்கிறோம், கர்த்தர் சொன்னபடியே எங்கள் அப்பாட்ட இருந்து ராஜ்யபாரத்தை வாங்கி உன்கிட்ட கொடுப்பாரு, நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி நீ வரும்போது என் பிள்ளைக்கு நீ தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். வாசிப்போம் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17. ஒரு உடன்படிக்கை அந்த ஜென்ரேஷனில் எவ்வளவு பவர்ஃபுல்லாக வேலை பார்க்குது. தயவுசெய்து கண்கள் திறக்கப்படலாம், திரும்பி சொல்வோம், உங்கள் மீது அந்த உடன்படிக்கை வேலை செய்து கொண்டிருக்கிறது. வாசிங்க 1 சாமுவேல் 20, 14, 15, 16. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய, அவன் செத்துட்டான், யோனத்தான் செத்துருவான். அதுக்கப்புறம் தாவீது ராஜாவும்போது யோனத்தான் இல்லை, ஆனால் அவன் பிள்ளை இருந்தான். வாசிங்க, கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போது நீர் என்றென்றைக்கும் உம்முடைய தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். என் வீட்டை விட்டு உமது தயவை அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்றான். அதுக்கு தான் உடன்படிக்கை பண்ணுறான். என் பிள்ளைகளை நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறா. எனக்கு ராஜ்ய பார்த்து நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், ஆனால் என் பிள்ளை நல்லா பார்த்துக்க. வாசிங்க தொடர்ந்து. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி, குடும்பத்தோட உடன்படிக்கை, இது மேன் டு மேன் கிடையாது, ஃபேமிலியோட உடன்படிக்கை பண்ணிட்டான். ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே என் சந்ததியில் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு. என் மீது ஒரு உடன்படிக்கை இருக்கு. அப்போ யோனத்தான் உடன்படிக்கை பண்ண உடனே நல்லா கவனிங்க, தாவீது வாசி அடுத்த வசனம். தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். 17 உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். இப்போ ஒரு உடன்படிக்கை நடந்துருச்சு. என்ன உடன்படிக்கை சொல்லுங்க? நான் ஆட்சிக்கு வந்தா உன் பிள்ளைகளை கொல்ல மாட்டேன். ஆட்சிக்கு வந்தானா இல்லையா? சொன்ன மாதிரி வந்தான். இப்போ யோனத்தானுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை பேர் என்ன? மேவிபோசேத். இப்போ தான் நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். இப்போ தான் ஹீரோவே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இன்றைய செய்தியின் கதாநாயகன் பெயர் மேவிபோசேத். அதனால் நீ என்ன நெளிஞ்சாலும் செய்தி முடிச்ச பிறகு தான் போக முடியும். மெஃபிபோசேத். ஆமென். இவன் தான் நீங்க. எப்ப இவன் தான் நான். இவன் ஒழுங்காக கிடந்த பயல உபாத்தியார் ஒரு அம்மா, தாதி அம்மா தூக்கிட்டு போறேன்னு வேகமாக ஓடுறேன்னு ஓடி இவன் காலை என்ன காலம் மாற்றிருச்சு, உடச்சி விட்டுருச்சு. இதான் பிரமாணத்தை உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி ஏறி மடியில் உக்காந்தன்னு வச்சுக்க, இருக்கிற குறக்காலையும் உடச்சி விட்டு இவன் சப்பானி ஆகிட்டான். தாதி உபாத்தியார் இவங்க எல்லாம் எதுக்கு தான் எடுத்துக்காட்டு. ஆமாம். இப்போ தாவீது வரான். வாசிப்போம் 1 சாமுவேல் 4:4 வாசிப்போம். இப்போ தான் மேவிபோசத்தை காட்டுறாரு. இவன் யார்? உடன்படிக்கையின் பிள்ளை, புத்திரன். அந்த இடத்துல தான் தேவன் நம்ம பார்க்கிறாரு. வாசிப்போம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் உடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். 5 வயசு அவனுக்கு. அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். எடுத்துக்கொண்டு ஓடுறா. அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அப்போ அவனுக்கு வயசு 5. இப்போ தாவீது அடிச்சு இடிச்சு தகர்த்து அவன் கிங்டம் கையில் பிடிச்சு மேலே உட்கார்றான். 2 சாமுவேல் 9 அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பதான் மேவிபோசேத்தை பார்க்கறான். அவனை கூட்டிட்டு வாப்பான்றான். எதுக்கு? போட்டு தள்ள போறாங்களா? ஏன்னா ராஜ்ய புத்திரர்களை கொன்றுவாங்க. ஆனால் தாவீது சொல்றான், அழைத்து கொண்டு வாங்க. அவன் பார்த்தனோன்னு தெரியும், இவர் எங்கள் அப்பா ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, எங்கள் அப்பா எனக்கு அதை சொல்லியிருக்கிறாரு. என் ஜீவனுக்கு உத்தரவாதம் இங்கே இருக்கிறது. நான் சாவதற்கு பாத்திரவான், ஆனால் இங்கே நான் வாழ்வதற்கு பாத்திரவானாக மாறிட்டேன். சவுல் செஞ்ச தப்புக்கு இவன் என்ன செய்யணும் சொல்லுங்க? மேவிபோசேத் சாகணும். ஆனால் யோனத்தான் செஞ்ச நன்மைக்காக மேவிபோசேத் வாழ்கிறான். நான் சொல்கிறேன், ஆதாம் செஞ்ச தப்புக்கு நம்ம சாகணும், ஆனால் ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தில் நாம் வாழ்கிறோம்.
ஆமென். அப்ப வாசிங்க 6-7 சீக்கிரம் வேகமா வாசிங்க. அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அதற்கு அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கையை தட்டுங்க. அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. எங்க உடன்படிக்கை மீறிடுவாங்க, கொன்றுவாயிடும். பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம். உன் தகப்பனாய் யாரு? சவுல். நமக்கு யாரு? ஆதாம். ஆதாமுக்குள் நாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள், ஆபிரகாமுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். அவன் சொல்றான், நான் உன் மேல தயவு வைப்பேன், உங்க அப்பாக்காக தயவு வச்சு உங்க தாத்தாவுடைய இழந்து போனார் பாருங்க ஏதேன் தோட்டத்தில், அதையெல்லாம் உன் பேர்ல நான் திரும்ப தரேன். சவுல் இழந்து போனதை திருப்பி கொடுத்தான். காரணம் யோனத்தானோடு பண்ணின உடன்படிக்கை, அப்பா கூட பண்ண உடன்படிக்கைனால தாத்தா இழந்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பண்ண உடன்படிக்கையில் இழந்து போன ஆதாமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் மீட்டு கொடுத்தார். ஆமென். வாசிங்க, தயவு வைத்து வாசிங்க. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். இதற்கு மேலாக ஒரு மனிதனை கௌரவப்படுத்த முடியாது. ஒரு ராஜா இதற்கு மேலாக ஒருவனை கௌரவப்படுத்த முடியாது. 2 கால்களும் இழந்த முடவன் அவனை பார்த்து சொல்றாரு, இனிமே டெய்லி என் கூட உட்கார்ந்து சாப்பிடுவான். எவ்வளவு மேன்மையானது ஒரு உடன்படிக்கை. பொழைச்சு போ அப்படின்னு விடல, கூட இருறான்னாரு. அந்த வசனம் வாசிமா. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து, அது மட்டுமல்ல, நல்லா பாருங்க, தயவு வைக்கிறான். 2வது நிலங்களை திருப்பி தருகிறான். உடன்படிக்கை நல்லா வேலை பார்க்குது பாருங்க. பிதாவுடைய தயவு உங்கள் மீது இருக்கிறது. காரணம் நீங்கள் ஆபிரகாமின் குமாரர்களாக இருக்கிறீர்கள். 2வது இழந்து போன ஆசீர்வாதங்களை, ஆதாமுக்குள் இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் நாம் மீட்டுக் கொள்கிறோம். 3வது பந்தியில் அமர்ந்து ஈக்குவல் ஆனர், பிதாவோடு கூட சரிக்கு சமமாய் உட்கார்ந்து தம்முடைய குமாரனோடு அமர்ந்து ராஜபுத்திரர்களோடு அமர்ந்து நாம் பந்தி புசிக்கத்தக்கதா இந்த உடன்படிக்கை என்னை உன்னை மாற்றி இருக்கிறது. பரிசுத்தமான கண்களை திறந்தார். இயேசு சொன்னார், அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். என்ன சார் போஜனம்னா என்ன சார் சொல்லுங்க சார்? இயேசு படா கரவா திறப்பா நேரா வந்து அடுப்படிக்குள்ள போய் உட்கார்ந்து தின்றுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்க கூட உட்காந்து கப்பா கப்பா கப்பான்னு நிமிந்து கூட பார்க்காம சாப்பிடுவாரா? சாப்பிட்றதுன்னா என்ன சார்? போஜனம்னா என்ன தெரியுமா? இட்ஸ் a place of relaxation, cracking jokes, laughing at something. சிரிக்கிறது, ஜோக் அடிக்கிறது, பேசுறது. என்ன அப்புறம் அது என்ன ஆச்சு? அதுதான் பந்தி இருப்பது. தேவன் சாப்பிட்றாரு உட்காந்து சட்டம் கட்டாம கபக் கபக்கணும். டிவோவரிங் சம்திங் இல்லை, ஸ்காஃபிங் டவுன், அள்ளி இறக்குறது கிடையாது. அது வந்து ரிலாக்ஸேஷன். பாப்பா போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னா உட்காந்து உங்கள் கூட சாப்பிடுவேன்னா என்னன்னு அர்த்தம்? உங்கள் கூட மனம் திறந்து பேச போகிறார் அர்த்தம். உங்களை சரிக்கு சம கௌரவப்படுத்துகிற தேவன். அங்கே மேவிபோசேத்தை அப்படி கௌரவப்படுத்தினான். நான் 9-10 வசனம் சொல்லுது, அவனுடைய சர்வன்ஸ்லாம் இருந்தாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்பா காலத்தில் அந்த சர்வன்ட் ஷீபான்னு ஒருத்தர் இருந்தான். அவனை கூப்பிட்டு, இனிமே நீ எப்படி ஒரு ராஜகுமாரனுக்கு சர்வன்ட்ஸ் இருப்பான் அது மாதிரி அவனுக்கு இருக்கணும். 30 பேர் 20 பேருக்கு மேலே நினைக்கிறேன் அவனுக்கு கீழே வேலை செய்கிற கொடுத்தான். அவனுக்கு வந்து இப்போ திரும்ப அப்பா காலத்தில் வந்து ராஜபுத்திரனாக மாறின ஃபீல் அவனுக்கு வந்துருச்சு. 13 வசனம் வாசிங்க. 13. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். முக்கியமான வார்த்தை அது, சாதாரண வார்த்தை இல்லை. கேபிட்டல் சிட்டி, செக்ரட்டரியேட். அவன் இஸ்ரேல் தேசத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் இல்லை, எருசலேமில் குடியிருந்தான். எருசலேமில் சாதாரண வைக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த நேரமும் தலைமைச் செயலகத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்சலோம் திரும்பி வந்தபோது ராஜா அவனை மன்னித்தான். ஆனால் எருசலேமில் அவனை வைக்கவில்லை. நீ இந்த நாட்டில் எங்கேயாச்சும் இருந்துக்காப்பா, உங்கள் முகத்தை பார்க்கணும், முகத்தை பார்க்க வேணாம், மன்னிச்சிட்டேன் போச்சு சொல்லு அப்படின்னு. பெத்த மகனை எருசலேமில் உட்கார வைக்கல, ஆனால் உடன்படிக்கை பண்ணனால நண்பனோட பையனை கூட உட்கார வச்சான். That's what the power of covenant. இந்த அப்சலோம் யாருன்னா, உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை பழுதுவை இல்லாதவன், the man of perfection. அவன் வந்து நின்னானா சகல ஜனங்களால் புகழப்படுவான். அரஸ்டிங் பர்சனாலிட்டி. இன்றைய யூதர்கள் பெத்த பிள்ளை முகத்தே பார்க்காத ஓரமாக போய் எங்கேயாச்சும் இருந்துக்கான்ட்டான். ஆனால் இந்த மேவிபோசேத் 2 கால் இல்லாதவன், நம்மளை மாதிரி வாடா பக்கத்தில் உட்கார,
கொடுங்க சார். ஆமென். பிரைஸ் காட். யூதர்கள் மிகச்சிறந்த பர்ஃபெக்ட் பர்சனாக இருக்கலாம். அப்சலோம் மாதிரி பெத்த பிள்ளைய ஓரமண்ணில். இது என் நண்பனோட பிள்ளை. அவனை எருசலேமிலே வைத்தான். ஸோ நான் தேவனுடைய சிநேகிதனின் சந்ததி, நானும் ஆபிரகாமின் குமாரன். ஆகையால் என் கூட உட்காந்து பந்தி இருப்பார். ஆமென். அங்கே தாவீது பந்தி இருந்தான், இங்கே இயேசு பந்தி இருந்தார் சகை கூட. கேட ஆபிரகாமின் குமாரத்தினார். இங்கே வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சொல்கிறார், நான் உங்க கூட பந்தி இருப்பேன்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக போங்க. ஆமாம், மற்றவங்களாம் உங்களை பற்றி, உங்களை குடும்பத்தை பற்றி, கதை பற்றி, உங்கள் செயல்களை பற்றி ரொம்ப உங்களை அற்பமாக பார்த்து அப்போல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். லீஸ்ட் பாதர் அபவுட் இட். ஆமாம், அவங்கள பற்றி கவலையப்படாதீங்க. நீங்கள் யார் தெரியுமா? அவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி.